எண்ணூர் பகுதி திருவெட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பட்டா நிலம் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா 2040-50 ஆண்டுக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 93 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு இருக்கலாம். சென்னையில வந்து கடந்த ஆண்டு நம்மளுடைய வெள்ளத்தை வந்து மழை வெள்ளத்துல மக்களுக்கு வந்து சிக்கி தவிச்சாங்க. போன வருடத்தை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார், இல்ல அதை விட குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா 2050க்குள்ளாக இமயமலையில் இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் வந்து 50% உருகிடுன்னு சொல்றாங்க. சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான சில இடங்கள் வந்து கடலுக்குள்ள போவதற்கான வாய்ப்பு. இப்ப 2040க்குள்ளாக வந்து 7% சென்னையோட கடல் பரப்பு வந்து நிலத்தை வந்து மூழ்கிடும், கடலுக்குள்ள போயிடும் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டுக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இன்னும் சில வருஷங்கள்ல சென்னையோட கடற்கரை இடையிலவே காஞ்சிபுரம் அளவுக்கு போயிடும் அப்படின்றாங்க. இது எப்படி சார், எந்த அளவுக்கு? சீஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனங்கள் வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா இந்த எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சினாரியோ இருக்கு. அதாவது நான் சொன்ன ஐபிசிசி அவர்கள் வந்துட்டு உலக அளவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கணிச்சு அதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கைட்லைன்ஸை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு. இப்போ என்னன்னா கடல் மட்ட உயர்வு, சீ ஃபிளட்டிங், ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. சீ லெவல் ரைஸ் அண்ட் சீ ஃபிளட்டிங். கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது கடல் நீரோட உயர்ந்து உள்ள வர்றது. அப்ப கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது இவரோட ஆய்வின் அடிப்படையில் என்னன்னா 2040-50 ஆண்டுக்குள்ளாக வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 93 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம எலிவேஷன் படி ரொம்ப ஹைட்டான இடத்துல தான் இருக்கும். அதனால இப்படி கடல் உயர்ந்து உள்ள வராது. ஆனா இது எப்படி நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் வந்து நம்மளுடைய ஆற்று பகுதி சார்ந்திருக்கு இல்லையா, அதற்குள்ள உள்ள வர ஆரம்பிக்கும். இப்ப இது நாள் வரைக்கும் தண்ணி இப்படி வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப ரிவர்ஸ்ல வரும். அப்ப கடல் நீர் உள்ள வரும். அந்த முகத்துவாரம் வழியா கடல் அதனால பள்ளிக்கரணை மூழ்கும் சொல்றாங்க. அப்ப எங்கெங்க இருக்கு நம்ம முகத்தார பகுதியில இருக்கக்கூடிய அந்த லோவர் எலிவேஷன்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் இருக்குங்களா, அதற்குள்ள தண்ணி வரும். சோ அப்படியான இடத்துல வந்து அதிகப்படியான உள்ள தண்ணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, சி எரோஷன் ஆல்ரெடி பயங்கரமா நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கடல் மட்ட உயர்வு என்ன பண்ணா சி எரோஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்போ அதானி துறைமுகம் இருக்குங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுப்பள்ளி அது அப்படி கர்வா இருக்கும், ஆஃப் கர்வா இருக்கும். ஏன்னா இங்க துறைமுகம் கட்டினதுனால பக்கத்துல இங்க மண்ணரிப்பு அதிகமா நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்ப மெரினா அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலா உண்டான ஒரு பீச் தான். ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர் காலகட்டத்துல அந்த போர்ட்டை வந்து ட்ரென்ச் பண்ணும்போது, வட சென்னையில போர்ட் ட்ரென்ச் பண்ணும்போது அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த மண் இங்க வந்து சேருது அலைகளும். அப்போ ஒரு இடத்துல மண் அரிப்பு ஏற்படுதுன்னா இன்னொரு நிலப்பகுதியில மண் சேரும். இது இயற்கையான நிகழ்வு. இது ஃபாஸ்டர் ஆகுது. அப்ப அப்படி பார்க்கும்போது 13-14 கடலூர் மாவட்டங்கள்ல நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலவியல் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. இந்த மாற்றங்கள் சி எரோஷனால் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த சி எரோஷனோடு இந்த சி ஃபிளட்டிங் அண்ட் சி லெவல் ரைஸ் இது சேர்ந்து செயல்படும். சோ அந்த வகையில பார்க்கின்ற போது நிறைய நிலப்பரப்புகள் வந்து கடலுக்குள்ளாக செல்வதும் புதிய நிலப்பரப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதுல ஒன் ஆஃப் தி ஸ்டடி தான் இவங்க சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில் சென்னையில இருக்கக்கூடிய முக்கியமான சில இடங்கள் வந்து கடலுக்குள்ள போவதற்கான வாய்ப்பு, கடல் அரிப்புகள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது இவங்க மட்டுமே சொல்லல. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்கு இல்லைங்களா, நம்ம மாநில அரசாங்கம் வெளியிட்ட அந்த ஆக்ஷன் பிளான்லயும் சொல்லியிருக்காங்க சென்னையோட பாதி பகுதிகள் வந்து கடலில் மூழ்கிறது, பாதி சில நிலப்பரப்புகள் குறிப்பிட்ட சில பாதி அளவுன்னு அவங்க சொல்ல, குறிப்பிட்ட நில செலவுகள் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸே உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குறிப்பிட்டது எல்லாமே இந்த பாரிஸ் இந்த சைடுல எல்லாமே அந்த கடற்கரை போர்ட்ல இருக்கக்கூடிய சார்ந்து நிறைய நிலப்பகுதி உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும், பகுதியில கொஞ்சம் போறதுக்கான இருக்கு, வேளச்சேரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்னன்னா கடலோர இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள் நிலவியல நிறைய மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுக்கான நிறைய ஆய்வுகள் இருக்கு. இல்ல அதற்கான கால அவகாசம் கூட அவங்க ரொம்ப தூரம் சொல்லல. 2040 அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். 2030 சொல்றாங்க. அது ரெண்டு சினாரியோல சொல்றாங்க, வாய்ப்பு இருக்கு. அது 7% அளவுக்கு போகுமா, அது 3%. ஆனா ஆல்ரெடி நாம வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு நிலங்களை இழந்திருக்கிறோம். அந்த ஸ்டடியுமே இருக்கு. ஆல்ரெடி கோஸ்டல் லைன் சேஞ்சஸ் குறித்தான ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த வகையில் தமிழக நிலவர பகுதியில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இப்ப கல்ஃப் ஆஃப் மன்னார்ல வந்து 11 குட்டி தீவுகள் இருந்துச்சு. அது ஒரு தீவு ஆல்ரெடி உள்ள மூழ்கிருச்சு. அது தமிழ்நாட்டுல அது மாதிரி இருக்கா சார்? கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடி சொல்றேன். தூத்துக்குடி நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குல்ல, அங்க உண்மையில இவ்வளவு வந்துட்டு 90களில் வந்து காதலன்னு ஒரு படம் இருந்துச்சுங்களா, அதுல பாலசுப்ரமணியமும் பிரபுதேவாவும் இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. இந்த கடலோர பகுதியில இருந்து கல்லு மேல தான் கொட்டினு அது வந்து என்ன எங்க எடுத்தாங்கன்னா வட சென்னையில தான் எடுத்தாங்க. வடச்சென்னையில 800 பகுதியில அதை எடுத்தது. அந்த இடம் இன்னைக்கு கடலுக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நீங்க 800 பகுதி திருவெட்டூர் பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பட்டா நிலம் உள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க. கடலுக்குள்ள இருக்கு.
இப்ப உள்ள வந்து கிராமமே நகர்ந்து வந்திருக்கு, அவங்களுடைய பட்டணம் உள்ள இருக்கு, உள்ள அவங்க குலதெய்வ கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள போய் ஆமா, பட்டினப்பாக்கத்துல அதிகமான சிஏரோஷன் இருக்கு, இன்னைக்கு அங்க இருக்கு. இங்க நாகப்பட்டினத்துல வந்துட்டு இருக்கு, தூத்துக்குடியில இது இருக்கு. அப்ப தனுஷ்கோடியும் அதே போல ஒரு கிராமம், தனுஷ்கோடி அந்த மாதிரி. அப்ப என்னன்னா ஆல்ரெடி நிறைய பகுதிகள் உள்ள போயிட்டு தான் இருக்கு, அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கு, அந்த பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. காலநிலை மாற்றம் இந்த பாதிப்புகளை இன்னும் அதிகப்படுத்தும். இந்த பக்கம் சென்னை பார்த்து அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஊபி வந்து முழுவதுமாக வந்து அழிந்து விடும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து பரப்புறாங்க. அது எந்த அளவுக்கு சார் இங்க சாத்தியம்? யூபி வட இது பொறுத்த வரைக்கும் அது என்ன கரிசன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2050க்குள்ளாக இமயமலையில இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் வந்து 50% உருகிடுன்னு சொல்றாங்க. இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல அந்த உருகும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு, ஏன்னா வெயிலுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப இந்த கடந்த சம்மர்லயே வந்து பாத்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் அங்க சராசரியா வந்துருச்சு எல்லா இடத்துலயும், இல்லைங்களா? ஜூன் ஜூலைல 40-41 வரைக்கும் எல்லாம் போயிருச்சு. அப்ப இவ்வளவு டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது அதெல்லாம் பயங்கர வேகமா உருகும் தொடர்ச்சி. அது என்னன்னா அது சம்மர் பீரியட்ல உருகணும், குளிர்காலங்கள்ல திருப்பி அது வந்து உறையணும், இதுதான் இயற்கையாக இருக்குது. ஆனால் என்னன்னா அப்படி உருகிறது வந்து திருப்பி உறைவதற்கு ஆனா எடுக்கக்கூடிய அளவுக்கான டெம்பரேச்சர் அங்க இருக்காது, அதுக்கான காலநிலைகள் சரியான கால அவகாசத்துல இருக்காது. அதனால என்ன ஆகுதுன்னா அது உருகுனது அப்ப என்ன ஆகுதுன்னா 50% பனிப்பாறைகள் உருகுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா நதிகளுமே அங்கிருந்தான் ஆரிஜின் ஆகுது. பிரம்மபுத்திரா, கங்கா, யமுனா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சட்லஜ், ரவி எல்லாமே எடுத்துக்கோங்க. வட இந்தியாவுக்கு ஃபுல்லா நீர் ஆதாரம் இமயமலை இல்லங்க, அங்க தண்ணி வராதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? சோ பேசிக்கா உங்களுக்கு அந்த பிரச்சனை தான். அப்ப 60% மக்களுடைய நீர் தேவை அது சார்ந்துதான் இருக்கு. சோ அப்ப யூபிக்கான பிரச்சனை மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய வட மாநிலங்களுக்குடைய எல்லா மாநிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய முக்கியமான வந்து பிரச்சனை. இப்பவுமே வந்து ஹிமாச்சல், உத்தரகாண்ட் இந்த பகுதியில அதிகமான மழை வெள்ளத்தை வந்து பாக்குறாங்க, ஏன்னா அதிகப்படியான பனிப்பாறைகள் உருகுறதா, கிளாசியஸ் ரொம்ப வேகமா உருகுறதன் காரணமாக தான் இவ்வளவு ஃபிளட்டிங் அங்க வந்து ஏற்படுது. சோ இப்பவுமே நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ அது வந்து அடுத்த ஒரு 30 to 40 இயர்ஸ்ல 50% இருக்காதுங்கிறாங்க. இதுமே வந்து முழுவதுமாகவே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணி பேசிக்கா தான் உங்களுக்கு வந்து யூபி மட்டும் இல்ல, பஞ்சாபாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், ஹிமாச்சலாக இருக்கட்டும், அஸ்ஸாமாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்ட், இது எல்லாமே நம்பிதான் இருக்கு. பங்களாதேஷ் மொத்தமா இது நம்பிதானே இருக்கு. நீங்க பங்களாதேஷ் என்ன ஆகுது, இப்பவுமே கலவரத்துல இருக்கிறாங்க, பங்களாதேஷ் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருகிறாங்க. அப்ப இவை எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாகும். என்ன ஆகுனா நீர் தட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேற வேற பிரச்சனைகளை தூண்டும் இல்லையா? தண்ணி கிடைக்கலன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சிவில் அண்டர்ஸ்டாண்ட்னஸ் உண்டாகும் இல்லையா? அப்ப அந்த பாதிப்பு, உணவு உற்பத்திக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அப்ப அந்த பாதிப்பு, இவை எல்லாம் சேர்ந்துதான் அந்த பாதிப்புகளை இன்னும் அதிகரிக்கும். அதுவும் வந்து இன்னொரு 20-30 ஆண்டுகள் எதிர்பார்க்கலாம். 2050 சொல்றாங்க. 30 வருடங்களுக்குள்ளாக இந்த 50% கிளாசியஸ் 50%. அப்ப அந்த எண்ட் ஆஃப் 50ல தான் அங்க உருகுன்னு கிடையாது. இப்பவுமே இப்ப ஒரு 10%, 15%, 20% கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இப்ப உருக ஆரம்பிக்குது. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போகும். அப்ப என்னன்னா பிரச்சனைகள் இப்பவுமே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். 2050ல அன்னைக்குதான் டொயின்னு கடைசி நாள்ல உருகாது, இப்பவுமே கொஞ்சமா உருக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமா கிராஜுவலா அது உருகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சென்னையில வந்து கடந்த ஆண்டு நம்மளுடைய வெள்ளத்தை வந்து மழை வெள்ளத்துல இருந்து மக்களுக்கு வந்து சிக்கி தவிச்சாங்க. இந்த வருஷம் வந்து போன வருஷம் விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார், இல்ல அதை விட குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஸோ மான்சூன் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா பகுதியிலுமே ரொம்ப அதிகம் ஹெவி ரெயின்ஃபால் தான் கொண்டு வந்திருக்கு. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு அந்த நேரத்துல ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மாசம் நமக்கு டைம் பீரியட் இருக்கு. அதுல என்ன மாதிரி ரீஜனல் சேஞ்ச் உண்டாகுது என்பதை பொறுத்துதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனா பொதுவான ஒரு கணிப்பு என்னவா இருக்குன்னா ரெயின்ஃபால் நிச்சயமா அதிகமாக இருக்கதான வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. பட் எனிவே நாம அதுக்கான முன் தயாரிப்போடு இருக்கு நல்லதுதான். நம்ம எதிர்பார்த்து அந்த அளவுக்கு மழை வராம போனா நல்லதுதான். ஆனா நம்ம அதுக்காக அலட்சியமா இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா கடந்த இதுல நம்ம எப்படி இருந்துட்டோம், அதுக்கு முன்னாடி நம்ம மழை நம்ம வந்து சரியான முறையில மேனேஜ் பண்ணதுனால நம்ம போன வாட்டி கொஞ்சம் விட்டுட்டோம் இல்லைங்களா? சோ அந்த சின்ன அளவிலான ஒரு பாதிப்பு கூட இல்லாம அளவுக்கு நம்ம எதுக்கும் தயாராக வேண்டியதுதான் நல்லது. ஏன்னா எதிர்காலம் என்பது இப்படியான எக்ஸஸ் ரெயின்ஃபால் தான். அது அடுத்து இந்த மான்சூன்ல இல்லாட்டி விட அடுத்த மான்சூன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப பருவமழை என்பது இனிமேல் இப்படித்தான் இருக்க போகுது. அப்படி இருக்கின்ற போது நம்ம அதுக்கான முன் தயாரிப்புகள் செய்வது என்பதுதான் சால சிறந்ததாக. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேட்டி எடுத்து மிக்க நன்றி.